கலர் கலர் காமினி. கதை ராதிகா சட்டா. ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதில் ஒருத்த காமினின்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் வாழை மரத்தோப்புல அவங்க வாழ்றாங்களாம். அப்போ அவளை பார்க்கறதுக்காக அந்த யானை போகும்போது அவள் கூட்டு பார்க்குறான்னா அவளை காணுவான். எங்கே இருக்க காமினி காமினி சொல்லிட்டு அவன் தேடுறானா, ஆனால் கிடைக்கலையாம். அப்போ அந்த வாய்ஸ் மட்டும் வருது, ஆனால் யாருமே இல்லையாம். அப்போ பார்க்கல அந்த மரத்தில் அவள் இருக்காளாம். அதுவும் அந்த மர நிறத்துலேயே அந்த பச்சை கலரில் இருக்காளாம். அப்போ அந்த காமினிக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். அவங்கள உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு அந்த யானை கேட்கும்போது எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, கவிதா இருக்கா, கரண் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை நீட்டி காமிக்கிறான் எல்லாருமே. ஆனால் அவன் தேடி தேடி பார்க்கல, அவனுக்கு யாருமே கிடைக்கல. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களோட டீச்சர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா நான் கலர் மிக்சிங் கிளாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கமிலி சொல்கிறான். ஏன்னு கேட்கல, இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். நான் அன்னைக்கு இருந்தேன். அவங்க அந்த எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாருமே பழுப்பு நிறத்தை, அதாவது ப்ரௌன் கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கமினியும் அதில் கலந்தா. ஆனால் எல்லாருமே ப்ரௌன் கலரில் மாறிட்டாங்க, கமினி மட்டும் மாறவே இல்லையா. அதனால டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கலையா. அதனால அவன் பிங்க்கு, ப்ளூ, நீல கலரு, சிவப்பு கலரு, ஊதா, இளஞ்சிவப்புன்னு கலர் மாறிக்கிட்டே இருந்தான். அந்த டீச்சர் பார்க்கல எல்லாருமே கலர் மாறினாங்க. ஆனால் இவன் மட்டும் மாறலைனால டீச்சருக்கு இது பிடிக்கலையாம். நீ மட்டும் ஏன் கலர் மாறலன்னு சொல்லி கேட்கக்குள்ள எனக்கு இது வரல சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ உன்னால் அப்போ அந்த யானைக்கிட்ட கேட்கக்குள்ள இந்த மாதிரி நீ எந்த கலர் வேணால் சொல்லு, நான் அந்த கலரில் மாறி காட்டுவேன்னு சொல்லி கமினி சொன்னாலாம். அப்போ அவன் நல்லா யோசிச்சுட்டு ஒரு சிவப்பு கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவள் போய் தக்காளி மேலே படுத்தோடனே அவள் சிவப்பு நேரத்தில் மாறிட்டாளாம். அப்போ அவன் கத்தி மஞ்சள் கலரில் மாறணும் சொன்னோடனே அவன் சூரியகாந்தி பூ மேலே படுத்தோடனே அவன் அந்த நேரத்தில் மாறிட்டானா. அவனால் கண்டுபிடிக்கவே முடியல எந்த கலரில் இருந்ததுனால. அப்போ அவன் திரும்ப வீட்டுக்கு போகல. அந்த டீச்சரும் அவங்க அம்மாவும் அப்புறம் அவங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஹார்ஸும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் நினச்சிட்டா இந்த மாதிரி கமிலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். அப்போ அவங்களோடைய அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாழை மர தோப்புக்குள்ளே சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நசுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு இன்னது நசுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த யானையோடைய அக்காவும் அண்ணனையும் கூட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் நசுக்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள என்னாச்சா, இல்லை நாங்கள் நசுக்கவே இல்லை, நாங்கள் அந்த காலையில் யாரையுமே நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, அவங்க அக்காவும் அவங்க அண்ணாவும். அப்போ சொன்னாங்களா, இந்த மாதிரி நசுக்கிறதுனால நீங்கள் யாரும் வாழை மர தோப்புக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க முன்னாடி அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுமா, கமிலியோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஏன் போகலன்னு. ஏன்னா அங்கே எல்லோரும் கலர் மேட்சிங் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்க யாருமே காலையில் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா. அப்போ அந்த டீச்சர் பார்க்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கமிலியை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவள் என்னாச்சும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, கமிலியா அவள் கலர் மேட்சிங் கூட சரியாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா,